நினைக்கிறேன் தானிக்காய். ஸோ 3 மருந்து 5 மருந்து இந்த மாதிரி மருந்து நெல்லிக்காய், தானிக்காய், மாசிக்காய் எல்லாம் 3 காய் தான் 3 மருந்து 3 தாண்டிக்காய். அதே தான் தாண்டிக்காய் தான் தாண்டி வரும். சரி சார், இதில் வந்து இப்போ டேனின் நிறையா இருக்கும். அந்த காயில் டேனின் நிறையா இருக்கிறதுனால அது வந்து மருந்தாக பயன்படுது. டேனின் நிறையா டேனின் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். தண்ணியில் ஊறப்பட்டீங்கன்னா தண்ணியெல்லாம் கலர் மாறிடும், அவ்வளோ சிவப்பாக மாறிடும். ஸோ அதில் தானிக்காய் ரொம்ப முக்கியமானது. தானிக்காய் வந்து அதான் ஆஸ்ட்ரிஞ்சன் ஒன்று சொல்கிறோம், துவர்க்கக்கூடிய பொருள்னால் ரத்தம் சம்மந்தமான எல்லா நோய்களும் குணமாக்கம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதில் காய் தான் முக்கியமானது. காய்க்கும் காய்ச்சல் ஒத்துக்கிட்டா காய்க்கும். டன் கணக்கில் ஒரு மரத்துலேருந்து விழுந்துச்சுன்னா எப்படியும் 500 கிலோ 600 கிலோ சாதாரணமாக கிடைக்கும். அவ்வளோ காய் விருப்பப்பட்டா சாப்பிட்டுக்க வேண்டியதாங்க. உங்களுக்கு காய் பெருசாக இருக்குல்ல, காயை சாப்பிடுங்க. ஏன் போய் அதே போட்டு கஷ்டப்பட்டு காய் தான் அதோட மருந்து. காய் அதே தான் 3 பலமான பொருட்கள். நெல்லிக்காய், தானிக்காய், வேற என்னது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சார். தோற்கக்கூடிய இந்த 3க்கும் திரிபலான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. மலச்சிக்கல் பல சிக்கல் பொதுவாக வந்து மலம் இலக்கி கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு இது அற்புதமான ஒரு மருந்து. அதாவது திரிபலா பவுடர் நீங்கள் ஜென்ரலாகவே வாங்கி வச்சுக்கிட்டு நைட்டு படுக்கும்போது 1 ஸ்பூன் வெந்நீரில் சாப்பிட்டீங்கனாலே சுகர் பிரச்சனைக்கும் நல்லது, மலச்சிக்கல் இதாயிரும், உடம்பு ஹீட்டு நல்லா குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த தாண்டிக்காயினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, இந்த பெண்களுக்கு வந்து 50 வயசுக்கு மேலே போன உடனே அவங்க கர்ப்பப்பை வந்து வெளியே வந்துடும். அதுக்கு ஆப்ரேஷன் தான் தீர்வுன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. ஆப்ரேஷனே இல்லாமல் அதை உள்ளே தள்ளி விடுறதுக்கு இந்த தாண்டிக்காய், மாச்சக்காய் இந்த மாதிரி பவுடரை எடுத்து ஒரு சுத்தமான பருத்தி துணியில் உள்ளே வச்சு ஒரு நெல்லிக்காய் அளவு பண்ணி ஒரு நூலை கட்டிடணும். நைட்டு படுக்கும்போது அந்த பிறப்புறுப்பு பகுதியில் உள்ளே வச்சு படுத்துக்கிடணும். யூரின் போகும்போது கலத்திக்கிடலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுருக்கிற மாதிரி ஒரு 10-40 நாள் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து துவர்ப்பு சுவை. அந்த துவர்ப்பு சுவை வந்து உடலில் இருக்கக்கூடிய சதை பகுதிகளை இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்படிங்கிற போது இறுகி போகும்போது அந்த தசைப்பகுதி இரும்போது இது கீழே வராது, மேலேயே போய் ஏறி நின்றுக்கிடும். அதனால் அந்த மாதிரி இதுக்கு பேர் அண்டு தள்ளுறதுன்னு சொல்லி கிராம பகுதிகளில் சொல்லுவாங்க. இந்த கர்ப்பப்பை இறக்கத்துக்கு இது ஒரு நல்ல மருந்து சார் தாண்டிக்காய்.